जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्थ जम्बो पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, இந்த வாரம் இதுதான் நடக்கும், இந்த வாரம் இதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இதுதான் மிக இம்பார்ட்டண்ட். இதுதான் நம்ம சொல்கிறது. அந்த வகையில் இந்த வார ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஆவணி மாதம் கூட நமக்கு பிறந்துடும். ஸோ அப்போ இந்த வாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. கிரக மாற்றங்களால் நம்ம சில விஷயங்கள், கிரக பார்வைகளால், தசா புக்திப்படி, லக்னப்படி நம்ம சில விஷயங்களை நம்ம மாறணும். நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம தினமும் வேலைக்கு போகிறோம், வரோம், தினமும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், ஆயிரம் இடத்துக்கு நிறைய இடம் போகிறோம், வரோம், நிறைய விஷயங்கள் போகிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு வீடு வாங்குவேனா, ஒரு வீடு கட்டுவேனா, ஒரு இடம் இப்போனா என்னோட பிரச்சனைகள் தீருமா, குழந்தைகளுடைய அடுத்த கல்வி படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த மாதிரியான சில குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ 12 ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ராசி பலன்களை நம்ம சொல்கிறோம். இது பொதுவான ராசி பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய முழு ஜாதகத்தை காண்பித்து, உங்களோட பிறந்த தேதி நேரம் இருந்தாலும் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 25 நிமிடம் அல்லது ஒரு 30 நிமிடம் என்கிட்ட நீங்கள் பேசினா தான் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் தர வேண்டும். அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல். ஸோ சரி, நமக்கு இது இப்படி தான் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க, அதேபடி பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. தனுசு ராசி நேயர்களை, மூலம் தனுசு ராசி, போராடம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, உங்கள் திறமைக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய திறமையை சோதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ சரியா பண்றியா இல்லையா அப்படிங்கிறது சோதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ கவனமாக பயன்படுத்திக்கோங்க. வெளிநாடு, வெளியூர் அல்லது புதிய நிறுவனம் தொடர்பான தகவல்கள் வரலாம். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயாரின் உடல்நலத்தை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. அர்த்தாஷ்டம சனி, அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு, மன உளைச்சல், மனசங்கடங்கள். மூல நட்சத்திர தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு, புராட நட்சத்திர தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு அவங்க தாயாருக்கு கொஞ்சம் மன உளைச்சல், மனசங்கடங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து. குடும்பத்தில் உள்ள உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு உயரும். காதல் உறவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். பழைய மனக்கசப்புகள் நீங்க ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தனுசு ராசியில பிறந்தவர்கள் யாரெல்லாம் ஏஜ்டு கூட கல்யாணம் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது இப்போ பெண்ணுக்கு ஒரு 37, 38 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆணுக்கு 52, 54 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் வயசு கூட இல்லையா? ஸோ இது மாதிரி முரண்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த வாரத்தில் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஏஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த இஷ்யூஸ் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். சில விஷயங்கள்லாம் இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கலாம். ஸோ எதுலையும் பிரச்சனை இல்லை. வீடு நிலம் வாங்கும் கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. நல்ல யோகங்கள் உண்டு. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைக்கவும். எது தேவையோ அதை செலவு பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகள் வேண்டாம். அதிக நம்பிக்கையில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஸோ நான் இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அதெல்லாம் வேண்டாம். சில பேர் இந்த வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அப்படியே நமக்கே தெரியும் எதெல்லாம் நமக்கு, அது போல தான் நம்மளுடைய சராசரி வாழ்க்கையிலையும் அப்படி தான். நான் இதை செஞ்சிடறேங்க, இதை பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்க நாளைக்கு இதை கண்டிப்பாக பண்ணிடலாம், இதை உங்களால் முடியுமா பாருங்கள். முடியும், என்னால் செய்ய முடியும்னா ஒரு வாக்குறுதி கொடுங்க. முடியாதுன்னு தெரிஞ்சுமே அதை நான் ஒரு பேருக்கு நான் அதை செய்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது
சிறப்பாகாது. ஸோ எது செய்யணுமோ அதுக்கு பார்த்து செய்யுங்க. அதிக நம்பிக்கையில் இது பண்ணிக்கணும். அதிக நண்பர்களின் ஆலோசனையை கண்மூடித்தனமாக ஏற்க வேண்டாம். ஒருத்தன் ஒன்று சொல்கிறான்றதுக்கோசரம் அதை அப்படியே கேட்டு செய்யாதீங்க. நீங்களும் வாங்கி யோசிங்க. சொல்கிறது சரியா இருக்குமா வேண்டாமா, உங்களுடைய சுய புத்தியையும் கொஞ்சம் யோசித்து சரி செய்யலாம் பண்ணலான்னு உங்கள் மனசில் பட்டால் செய்யுங்க. வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை கவனமாக எடுக்கும். இந்த வார ராசி பலனில் பயணங்களில் உடைமைகளை பாதுகாத்துக்காக வைத்திருங்க. நீங்கள் ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறீங்க, இல்லை வெளியூர் போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் போகிறீங்க, உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பு வைத்திருக்கும். அந்த நேரத்தில் டென்ஷன், தொலைஞ்சு போகிறது, விட்டு போகிறது அப்படியான ஒரு சூழ்நிலைகள் வரும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு பதவி அல்லது பாராட்டு கிடைக்கலாம். கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தங்கம் அல்லது மதிப்புள்ள பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதிர்ஷ்ட எண்கள் 3. நல்ல எண்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். நீங்கள் காத்திருந்த நல்ல செய்தி இந்த வாரம் உங்கள் மனதை மகிழ்விக்க போகுது. இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்திகள் உண்டு. நீங்கள் எடுத்த சரியான முடிவின் பலன் இனி உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து தெரிய தொடங்கும். கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க. ஸோ இந்த டெசிஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே உண்டு. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் கரெக்டான பர்ஃபெக்டான பர்சன் தான். குரு ஆதிக்கமுள்ள பர்சன் தான். நல்ல இதுதான். இன்னொரு 6 மாதத்துலலாம் உங்களோட நிலையெல்லாம் கொஞ்சம் நிறையா மாறும். நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாழக்கிழமை விரதம் இருந்து வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு விளக்கு போடுங்க. குரு ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ கூட. நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு நெய் தீபம் எல்லா ஊர்லேயும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். நவகிரகத்துக்கு போட்டிங்க, விளக்கு போட்டுன்னு வரீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். வாழ்க வளமுடன்.